ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இங்கிலீஷில் பேசலாங்கிற நிகழ்ச்சியில் புதுசாக என்னெல்லாம் பார்க்க போகிறோம், ஏற்கனவே என்னெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு சின்ன நினைவூட்டலோட நம்ம கிளாஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம எதை பற்றி பார்த்துட்ருக்கோம், காலங்கள், டென்சஸ் இல்லையா? இந்த டென்சஸ் அப்படின்னு வரும்போது நம்ம எப்படிலாம் எழுதலாம், ப்ரெசன்ட், பாஸ்ட், பர்ஃபெக்ட், இல்லை பார்ட்டிசிபிளில் கொண்டு வர்றது, இல்லை ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட், ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட், பாஸ்ட் பர்ஃபெக்ட், இல்லை கண்டினியூஸ், இந்த மாதிரி எல்லா சென்டென்ஸ், அதாவது கைண்ட்ஸ் ஆஃப் டென்சஸ் நமக்கு எவ்வளோ இருக்குது, 12 கைண்ட்ஸ் ஆஃப் டென்சஸ் இருக்குது இல்லையா? ஒவ்வொரு கைண்ட் ஆஃப் டென்ஸுமே என்ன பண்ணுது, ஒவ்வொரு விஷயங்களும் நமக்கு ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு தான் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ரூலோட எழுதுறது மட்டும் இல்லாமல் அது ஃப்ளூயன்ஸாக பேச பழகணும். எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் பேசுகிறீங்களோ அவ்வளோ ஷார்ட் ஸ்பேனில் உங்களுக்கு என்ன ஆகிடும், ஃப்ளூயன்சி உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். ஸோ ஃப்ளூயன்சி வரத்துக்கு ஒரே முக்கியமான விஷயம், நீங்கள் நிறைய ரீடிங் ப்ராக்டிஸ் எடுக்கணும். ரீடிங் எடுக்க நிறைய வெக்காபுலரிஸ் கற்றுப்பீங்க. வெக்காபுலரிஸ் ஆட்டோமேட்டிக்காக ரீட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. தென் நம்ம என்ன பண்ணுவேன்னா, வி ஒன்ட் கெட் ஹெசிடேட் டு ரீட் அவுட். நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஹெசிடேட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. அண்ட் இதுக்கப்புறம் தாண்டி தான் நம்ம என்ன பண்ணுவோம், எப்படி கரெக்டாக பேசணுங்கிற இடத்துல தான் டென்சஸோட ரூல் தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம எதை பற்றி பார்க்குறோம், டென்சஸ், அதாவது காலங்கள்ன்றதை பற்றி பார்க்குறோம். அதுலேயும் எக்ஸ்க்ளூசிவாக ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் பார்க்குறோம் இல்லையா? ஸோ அதாவது வரும் காலங்களில் பேசக்கூடிய விஷயத்தை எப்படி பேசலாம், பாசிட்டிவா, நெகட்டிவா, இன்ட்ராகேட்டிவா, எனிவே இப்படிலாம் ரூல்ஸ் இருந்தாலும் அந்த சென்டென்ஸை ஹைலைட் பண்ணுறதுக்கு யாராவது ஒருத்தர் வேணும் இல்லையா? அவங்க தான் யார், வேர்ப் ஃபார்ம், வேர்ப்ஸ் அப்படிங்கிறவங்க இருக்காங்க. ஸோ இந்த வேர்ப்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா V1, V2, V3ன்னு கொடுக்குறாங்க. நம்மளோட ரூலுக்கு ஏற்ற மாதிரி இந்த வேர்பை கொண்டு வர மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது இன்றைக்கான டென்ஸ் என்ன, இன்றைக்கான வேர்ப் ஃபார்ம் என்ன, அது எப்படி கொண்டு வரலான்னு சொல்லி தருவாங்க. ஸோ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். இதில் எக்ஸ்க்ளூசிவாக நெகட்டிவ் சென்டென்சஸ் பார்க்குறோம். நெகட்டிவ் என்னும்போது விச் இஸ் மென்ஷன் நாட். ஸோ வேர்ப் ஃபார்ம் V1, V2, V3. ப்ரெசன்ட், பாஸ்ட், பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு வேர்ப் தான் பை. 2 பை இருக்குது. ஒன்று வந்து இப்படிக்கு, இன்னொன்று வந்து ஒரு பொருளை வாங்கிறது. ஸோ பை. ஸோ பைங்கிறது வந்து வாங்க. வாங்கக்கு 2 இருக்குது. வெல்கம், பை அப்படிங்கிறது வெல்கம்ங்கிறது வரவேற்கிறது, வாங்கன்னு. இது வந்து ஒரு பொருளை வாங்கிறது. ஸோ பையிங் அ திங். ஸோ V2 and V3 பார்த்தீங்கன்னா பாட் அப்படிங்கிறது, பாட்னா வாங்கினார். ஸோ பை, பாட், பாட், வாங்க, வாங்கினார் அப்படிங்கிறது தான். ஸோ வேர்ப் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது சப்ஜெக்ட். என்னெல்லாம் சப்ஜெக்ட் இருக்குன்னு பார்க்கணும். சப்ஜெக்ட்ஸில் ஐ, வி, யூ, ஹி, ஷி, தே, இட், இதெல்லாம் நம்மக்கிட்ட சப்ஜெக்ட் ரோலில் இருக்குது. அண்ட் ரூல்னு பார்த்தோம்னா ஃப்யூச்சர் பர்ஃபெக்டோட ரூல். சப்ஜெக்ட் கூட will or shall plus not plus have, கூடவே என்னது V3 பாஸ்ட் பார்ட்டிசிபிள். V3ங்கிறது நமக்கு இண்டிகேட் ஆகுது. ஸோ அப்போ என்ன ஆயிடுச்சு, ரூலை வந்து நம்ம டிசைன் பண்ணியாச்சு ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ்க்கு ஏற்றாப்புல. இப்போ என்ன பண்ண போகிறோம், சென்டென்ஸ் எழுத போகிறோம். எப்படி சென்டென்ஸ்னால் நம்ம சப்ஜெக்ட் என்னவோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சப்ஜெக்ட் வரும்போது he will not have. V3 வரும்போது bought இல்லையா, he will not have bought 2 apples. ஸோ நான் மென்ஷன் பண்ணுறேன் எத்தனை ஆப்பிள்ஸுங்கிறத. 2ங்கும் போது 2 இல்லையா? ஸோ அப்போ இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா he will not, he அப்படிங்கும் போது அவன், 2 apples இல்லையா? இரண்டு ஆப்பிள், இரண்டு ஆப்பிள்கள் என்ன பண்ணிக்க மாட்டாங்க, will not have bought, வாங்கி இருக்க மாட்டார்கள். ஸோ அப்போது அவன் என்ன பண்ணி மாட்டான் அப்படிங்கிறது எழுதினா போதும். நான் இங்கே அவன் நம்ம சொல்லியிருக்கோம்.
ஸோ அவன் என்ன பண்ணிக்க மாட்டான், 2 ஆப்பிள்களை வந்து வாங்கியிருக்க மாட்டான் அப்படிங்கிறது தான். ஸோ அப்போ இங்கே ஹீன்னு சொல்லியாச்சு, அவன் முடிக்கும் போது மாட்டான் முடிஞ்சிருச்சு. 2 அப்படின்னு மென்ஷன் பண்ணதால தான் ஆப்பிள்கள்னு சொல்லியிருக்கோம், 2 அப்படிங்கிறது இங்கே டினோட் பண்ணியிருக்கோம். இல்லைன்னா நம்ம சொல்ல போகிறது கிடையாது. பாட் அண்ட் ஆப்பிள்ஸோட முடிச்சிடலாம். அப்போ ஆப்பிள்ஸ் வந்து ஆப்பிள்களை அப்படின்னு வந்திருக்கும். ஸோ வெறும் லைக் ஹி வில் நாட் ஹேவ் பாட் அண்ட் ஆப்பிள்ஸ்னால் அவன் ஆப்பிள்களை வாங்கியிருக்க மாட்டான் அப்படின்னு வந்திருக்கும். ஸோ இதுவே நீங்கள் வந்து ஹைலைட், அதாவது மென்ஷன் பண்ணி நீங்கள் சொல்கிறீங்க, எதர் ½ kg 1 kg 2 or 3 மென்ஷன் பண்ணுறீங்கன்னா தென் யூ கேன் இன்ட்ரடியூஸ் 2 ஆப்பிள்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லும் போது ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த வாக்கியமும் உங்களுக்கு அழகாக மாறிடும். மாட்டான் மாட்டார்களுங்கிறது ஏற்கனவே நான் சொன்னது தான். குரூப் ஆஃப் பீப்புள் இருக்கும்போது மாட்டார்கள் அவர்கள்னு சொல்லுங்கள், ஒருத்தர் இருக்கும்போது மாட்டான் அவன் சொல்லுங்கள், இல்லைனா ரெஸ்பெக்டாக இருக்கணுன்னாலும் நீங்கள் அவர்கள்னு சொல்லிக்கலாம். சின்ன குழந்தைங்களுக்கு நம்மளோட இஷ்டம் தான், நம்ம எப்படி பேசுகிறோமோ நம்ம பேசிக்கலாம். இங்கே நான் ஹீ யூஸ் பண்ணியிருக்கேன், நீங்கள் இதே இடத்துல நேம் போட்டுக்கலாம், இல்லை டீச்சர் ஸ்டூடெண்ட் ஏதாவது ஒன்று நீங்கள் போட்டுக்கலாம். இல்லை மை மதர் வில் நாட் ஹேவ் பாட் 2 ஆப்பிள்ஸ், என்னோட அம்மா 2 ஆப்பிள்கள் வாங்கியிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ நம்மளுடைய டிபெண்டன்சி, நம்மளுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், வாக்கியத்தை நம்ம அமைச்சிக்கலாம். எல்லாமே நம்மக்கிட்ட தான் இருக்குது. இந்த பை பாட்டுங்கிறது சில பேர் குழந்தைங்க கன்ஃபியூஸ் ஆவாங்க, பெரியவங்க கூட மேக்ஸிமம் புரிஞ்சுக்குவாங்க. குழந்தைங்க நீங்கள் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா கேட்பாங்க, அவங்க கேட்கும் போதே கிளாரிஃபிகேஷன்ஸ் கொடுங்க. பைன்னு ஏற்கனவே ஒன்று படிக்கிறோமே BY அப்படி என்னன்னு கேட்டாங்கன்னா இப்படிக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க கிளாரிஃபிகேஷன்ஸ் கொடுத்தீங்கன்னா தே வில் கெட் ஈஸிலி ரிமெம்பர். ஸோ அவங்க ஈஸியாக ரிமெம்பர் பண்ணிப்பாங்க. பை சின்ன குழந்தைனா ஒரு 3rd ஸ்டாண்டர்ட் 2nd ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தைக்கு தான் இந்த கிளாரிட்டி தேவைப்படும். ஏன்னா 1st ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தைக்கு அந்த அளவுக்கு டக்குன்னு வராது. 2nd 3rd படிக்கிற குழந்தை தே வில் ஆஸ்க் கிளெவர்லி, ஸோ வாட் வாஸ் த மீனிங் ஆஃப் BY அண்ட் வாட் வாஸ் த மீனிங் ஆஃப் BUY அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அப்போ நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது அவங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ ஆக்சுவலாக ஃபொனட்டிக்கலாக சவுண்ட் எப்படி வருது அண்ட் மீனிங்ஸ் எப்படி வருது, ஸ்பெல்லிங்ஸ் எப்படி வருதுன்றது தே கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஈஸிலி. ஓகே, ஸோ இன்றைக்கான ஒர்க் ஃபார்ம் வச்சு நான் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணியிருக்கேன். நீங்களும் ஒரு 10 to 5 சென்டென்ஸ் ஹோம்ஒர்க் பண்ணுங்கள். அடுத்த கிளாஸில் அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸோடு உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.